உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பு மனுக்கள் நிராகரிப்பு. நீதிமன்றில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் தேர்தல் நடவடிக்கைகளை இடைநிறுத்துமாறு உத்தரவு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பான வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் தேர்தல் நடவடிக்கைகள் புதன்கிழமை வரை இடைநிறுத்துமாறு தொடர்புடைய தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றில் செவ்வாய்க்கிழமை இந்த மனுக்களை விசாரித்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் முகமது லபார் தஹீர் மற்றும் KV பரணாந்து ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழுவால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு தாக்கல் செய்த தூய தேசத்திற்கான கட்சியின் தலைவர் SM இஸ்ஸாம் மரிக்கார் தெரிவிக்கையில், இன்று எங்களுடைய நீதிமன்றத்திலே தூய தேசத்திற்கான கட்சி புத்தளம் மாநகர சபையிலும் கல்பிட்டி பிரதேச சபையிலும் இரட்டை கொடி சின்னத்திலே வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தது. அதனை நிராகரித்த குற்றச்சாட்டுக்காக நாங்கள் அதனை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்திருந்தோம். அந்த வழக்கு இன்று பரிசீலனைக்காக எடுக்கப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே அது எடுக்கப்பட்டது. மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், இதிலே ஒரு நியாயம் இருக்கிறது. ஆகவே நாளை இது சம்பந்தமான தெளிவான முடிவு ஒன்று எடுக்கப்பட இருக்கிறது. அதுவரைக்கும் புத்தளம் மாநகர சபை கல்பிட்டி பிரதேச சபை ஆகிய அந்த 2 சபைகளிலும் அதே போன்று ஏனைய சபைகளிலும் இந்த பிரச்சினை சம்பந்தமான தீர்வு எடுக்கும் வரைக்கும் தற்காலிகமாக தேர்தலுக்குரிய அத்தனை விடயங்களையும் நிறுத்துமாறு நீதிமன்றம் இன்று தற்காலிக தடை உத்தரவை டெம்பரரி இன்டீரியம் ஆர்டர் ஒன்றை கொடுத்திருக்கிறது. புத்தளம் மாநகர சபை மற்றும் கல்பட்டி பிரதேச சபை ஆகிய 2 சபைகளிலும் ஏனைய சபைகளிலும் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனு தொடர்பில் தீர்வு எடுக்கும் வரையும் தேர்தலுக்குரிய அனைத்து விடயங்களையும் நிறுத்தி வைக்குமாறு தொடர்புடைய தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தூய தேசத்திற்கான கட்சி புத்தளம் மாநகர சபையிலும் கல்பட்டி பிரதேச சபையிலும் இரட்டை கொடி சின்னத்தில் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருந்தது. அவற்றை நிராகரித்தமைக்காக நாங்கள் அதனை மீள் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்திருந்தோம். அந்த வழக்கு இன்று செவ்வாய்க்கிழமை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பரிசீலனைக்காக எடுக்கப்பட்டது. இந்த வழக்கிலே ஒரு நியாயம் உள்ளதாக மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். நாளை இது சம்பந்தமான தெளிவான முடிவு ஒன்று எடுக்கப்படும். அதுவரைக்கும் புத்தளம் மாநகர சபை கல்பட்டி பிரதேச சபை ஆகிய 2 சபைகளிலும் ஏனைய சபைகளிலும் இந்த பிரச்சினை சம்பந்தமான தீர்வு எடுக்கும் வரைக்கும் தேர்தலுக்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் நிறுத்தி வைக்குமாறு தற்காலிக தடை உத்தரவொன்றை நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. ஆகவே இதுவும் எங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாகும். நாட்டில் இன்னும் நீதி சாகவில்லை, நீதி இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நீதிமன்றம் எடுத்துரைத்துள்ளது. அதே நேரம் இளைஞர்கள் அரசியலுக்குள் வர வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட சட்டமூலத்தை வைத்தே இளைஞர்களை நிராகரித்திருக்கிறார்கள். ஆகவே நிராகரிக்கப்பட்ட வேட்புமனு தாக்குதல்களுக்கு எதிராக எமக்கு சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் என எமது நாட்டின் சட்டத்தை நம்பி நாங்கள் தாக்கல் செய்த வழக்கு இன்று வெற்றியாக அமைந்திருக்கின்றது. ஒரு நாள் இந்த நாட்டின் தேர்தல் ஆணைக்குழுவின் செயற்பாடுகளை நிறுத்தி இருக்கிறார்கள் என்றால் நீதிக்கு ஆதரவாக அநீதிக்கு எதிராக செய்கின்ற போராட்டத்திற்கு வெற்றியை நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. இது எங்களுக்கு கவலையை ஏற்படுத்திய விடயமாகும். இதனால் நாங்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றோம். நாளை புதன்கிழமை எங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். ஆகவே எங்களுடைய ஆதரவாளர்கள் ஏக்கத்தோடு இருக்காமல் எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்றார். இது குறித்து சட்டத்தரணி அஜீரா அஸ்வார், நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி மற்றும் தூய தேசத்திற்கான கட்சியின் இடையில் கைச்சாத்திட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் புத்தளம் மாநகர சபை மற்றும் கல்பிட்டிய பிராதேச சபைக்கான வேட்புமனு தாக்கல்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தது. இன்று இந்த வழக்கு ஆதரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இதற்கான தற்காலிக தடை உத்தரவொன்றை வெளியிட்டிருக்கிறது. இது ஏப்ரல் 2ஆம் தேதி வரை எந்தவித தேர்தல் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளக்கூடாது என மேன்முறையீட்டு நீதிமன்றம் நீதியரசர் லஃபார் தலைமையில் இந்த உத்தரவை இட்டிருக்கின்றது. நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி மற்றும் தூய தேசத்திற்கான கட்சிக்கிடையில் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் புத்தளம் மாநகர சபை மற்றும் கல்பட்டி பிரதேச சபைக்கான வேட்புமனு தாக்கல்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இதற்குரிய மேன்முறையீடாக கடந்த 25ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தோம். இதன் அடிப்படையில் இன்று செவ்வாய்க்கிழமை குறித்த வழக்கு
பரிசீலிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இதற்கான தற்காலிக தடை உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. நாளை புதன்கிழமை 2ஆம் திகதி வரை எந்தவித தேர்தல் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளக்கூடாது என மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் லபார் தாஹீர் தலைமையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றார்.